ரைட். ஓகே. ஸோ நம்ம போன கிளாஸ்ல பார்த்த விடயம் என்னன்னு சொன்னா, நீர்வீழ்ச்சி மாதிரியம் தொடர்பான சில விடயங்களை வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து அது சம்பந்தமான விடயங்களை வந்து நம்ம தெளிவா பார்த்திருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, இந்த சுருளி மாதிரியம் தொடர்பான சில விடயங்களை வந்து பார்க்க போறோம். ரைட். அது நம்ம ஆங்கிலத்துல வந்து ஸ்பைரல் மாடல்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமே, ஸ்பைரல் மாடலா. ஸோ அப்போ நான் இப்போ சில விடயங்களை சொல்லிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது நான் பேசுறது வந்து தெளிவில்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. ஓகே, இப்ப அடுத்த கட்ட மாதிரியம் வந்து ஸ்பைரல் மாடல், அதாவது நம்ம சுருளி மாதிரியம் என்று கூறப்படும். இந்த சுருளி மாதிரியத்துக்கான ஒரு நம்ம ஏற்கனவே நீர்வீழ்ச்சி மாதிரியத்துக்கு அந்த சில ஒவ்வொரு படிமுறைகளை காட்டக்கூடிய சில ஒரு வரைபடங்களை பார்த்தோம். அதுல வந்து இப்ப இந்த சுருளி மாதிரியத்துல காணப்படக்கூடிய ஒரு வரைபடத்தை பார்ப்போம். இப்ப இதுல வந்து நம்ம எந்த மாதிரி இதுல ஐடியாக்கள் இருக்குமென்னு சொன்னா, இப்ப முதலாவது பாருங்க, இதுல சுருளி மாதிரியத்துல வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு மறுபடியும் வந்து இப்படி அந்த ஒரு அப்படியே ஒரு சுருள் வடிவத்துல வந்து ஒரு சுற்றி கொண்டு போற மாதிரி இருக்கும். ரைட். அதே நேரம் இந்த 4 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சுருளி மாதிரியம் சொல்றது வந்து இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. முதலாவது அந்த 4 பகுதிகளும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவது பகுதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிளானிங் டிட்டர்மைன் ஆப்ஜெக்ட்னு சொல்லப்படுது. சுருக்கமா வந்து நாம எடுத்துக்கொள்ளும் என்னன்னு சொன்னா, பிளானிங், அதாவது நாம ஒரு மென்பொருள் அல்லது வன்பொருள் தொடர்பான ஒரு முறைமையை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு சொன்னா, கட்டாயமா நமக்கு என்ன இருக்குமென்னு சொன்னா ஒரு பிளான் ஒன்று இருக்கும். ஒரு பிளானிங் இல்லாம நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா எந்த ஒரு முறைமையும் வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியாது. அப்ப முதலாவது பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் தானே. அதுல நீங்க இந்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பிளானிங் என்று இருக்கு. ஸோ அடுத்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல அடுத்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லி ஒரு பகுதிகள் இருக்கு. இந்த ரிஸ்க் அனலைசிஸ்ங்கிறது வந்து இந்த சுருளி மாதிரியத்துல காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். ரிஸ்க் அனலைசிஸ், அதாவது ஒரு முறைமையை வந்து நாம விருத்தி செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் தொடர்பாக வந்து நம்ம அதை அனலைஸ் பண்றதுதான் இந்த ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு மென்பொருளை வந்து நம்ம இந்த காணப்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், தடைகள் அல்லது அந்த தடைகளை தீர்ப்பதற்கான மாற்று வழிகள், இந்த மாதிரியான விடயங்களை வந்து நம்ம மிகவும் ஆழமாக ஆராய்ச்சி பார்க்கப்படுவது இந்த ரிஸ்க் அனலைசிஸ். இதற்காக வந்து இந்த ஸ்பைரல் மாடல்ல வந்து இந்த ரிஸ்க் அனலைசிஸுக்கு வந்து ரொம்ப அந்த எக்ஸ்பர்டான நபர்கள்ல வந்து தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரொம்ப அந்த ஏன்னா இந்த பிரச்சனைகள்ல கண்டுபிடிக்கணும், இந்த ரிஸ்க், அதுக்கான தடைகள், ஒரு மென்பொருள் ஒரு முறைமையை விருத்தி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய தடைகள், அதுக்கான மாற்று வழிகள், அல்லது ஒரு மென்பொருளை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது பிரச்சனைக்கான மாற்று வழிகள், இதெல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும் என்றா அப்ப அதற்காக வந்து நமக்கு நல்ல எக்ஸ்பர்டான நபர்கள் வந்து நமக்கு தேவைப்படும். சாதாரணமா இருக்கக்கூடிய நபர்களை விட இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முறைமைக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்டான நபர்களுடைய தேவை வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் போக போக ஆழமாக இருக்கும். முதலாவது வந்து நம்ம ஒரு பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங்க்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் என்னன்னு சொன்னா அந்த ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கும். இப்போ அது நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாருங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், புரோட்டோடைப்ஸ் சொல்லி சில விடயங்கள் வந்து இதுல காணப்படுகிறது. அடுத்த டைப் பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ். ரைட். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த இடத்துலதான் இந்த முறைமை வந்து வடிவமைக்கப்படுறது. இதுல வந்து நிறைய பகுதிகள் இருக்கு பாருங்க. அந்த டிசைன் பண்றது, கோடிங் பண்றது, டெஸ்ட் பண்றது, இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னா நிறுவுதல், அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து அமுல்படுத்துறது, இதெல்லாம் வந்து நீங்க பிறகு வந்து தனியே படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாம இந்த இடத்துல வந்து விளங்கி கொள்ளக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்பைரல் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி நாம விளங்க போறோம். ஏற்கனவே வந்து நம்ம வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தோம்.
நாம இந்த இடத்துல பாக்குறது என்னன்னு கேட்டா ஸ்பைரல் மாடல் தொடர்பான விடயங்களை தான் பார்க்க போறோம். அப்ப முதலாவது வந்து பிளானிங்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து ரிஸ்க் அனலைசிஸ், ஒரு முறைமையில ரிஸ்க் அனலைசிஸ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அபாய பகுப்பாய்வுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அப்ப இந்த இடத்துல தான் அந்த விருத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம விருத்தி செய்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம் அந்த எவல்யூஷன்ஸ். ரைட். அப்ப இதுல வந்து நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டா அந்த கஸ்டமருடைய அந்த கருத்துக்கு, அதாவது ரிவ்யூ வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கோம் பாருங்க. அந்த ரிவ்யூ இந்த மாதிரியான விடயங்கள், அதாவது பயன்படுத்தக்கூடிய பயனர்களுடைய கருத்துக்கள் தொடர்பான விடயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கப்படும். இப்ப பயனர்கள் வந்து நம்ம உருவாக்கக்கூடிய மென்பொருள் இருக்குதான், நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு மென்பொருளாகவோ ஒரு வன்பொருளாகவோ இருக்கலாம். அந்த மென்பொருளை வந்து பயனர் யூஸ் பண்ணும்போது அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நம்ம இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பைரல் மாடல் என்று சொல்லக்கூடிய விடயத்தை வந்து இப்ப 4 பகுதிகளாக பிரதானமாக நாம பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று பிளானிங், ரிஸ்க் அனலைசிஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து எவல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் நான் கிளியர் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஸ்ல வந்து ரைட். இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் இருக்கு தானே, இப்ப இந்த இடத்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல வந்துதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்பைரல் மாடல்னு சொல்றது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாடலை வந்து பாத்துக்கோ, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி முதலாவது வந்து பாருங்கன்னு சொன்னா இந்த பிளானிங்ங்கிற ஏரியா வந்து கம்ப்ளீட் பண்ணுது. சரியா? முதலாவது அந்த பிளானிங் சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல இருந்து தொடர்ச்சியாக அடுத்த என்ன பகுதிக்கு போகுதுன்னு சொன்னா ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லக்கூடிய அடுத்த பகுதிக்கு போகுது. ரைட். இப்ப ரிஸ்க் அனலைசிஸ் அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு முறைமையில காணப்படக்கூடிய பிரச்சனைகள், தவறுகள், தடைகள், மாற்று வழிகள் எல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து அந்த ப்ராடக்ட் அந்த டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அடுத்த பகுதிக்கு போகுது. ரைட். இப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய விடயங்கள் இருக்கு. டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி அதுல வந்து நிறைய பகுதிகள் இருக்கு. அதை முடிச்சு போட்டு கடைசி அடுத்த ஒரு பகுதிக்கு போகுது பாருங்க. அடுத்த பகுதிக்கு போகுது என்னன்னு சொன்னா அதுதான் வந்து ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. இப்ப பாருங்க, அப்ப எந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டோ இப்ப அதே இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டா முடிச்சு. ரைட். திரும்பி மறுபடியும் என்ன நடக்குதுன்னு கேட்டா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளானிங் வந்து வருது. சரியா? மறுபடியும் பாருங்க, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஒரு பிளானிங் சொல்லி வருது. திரும்பி மறுபடியும் ரிஸ்க் அனலைசிஸ் போகுது. ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி போகுது. ஸோ மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் ரிவ்யூ வந்து இப்படி முடியுது. ரைட். இதே மாதிரி அப்ப மறுபடியும் பிளானிங். அப்ப இது என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ஸ்பைரல் மாடல் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நீர்வீழ்ச்சி மாதிரியை படிச்சிருக்கோம். இப்ப நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பொறுத்த வரைக்கும் பயனர் வந்து அவருடைய முடிவு பொருள் இருக்குத்தானே, இந்த கடைசியாக இருக்கக்கூடிய வெளியீடு இருக்குத்தானே, அந்த வெளியீட்டை வந்து அவர் இறுதியா தான் வந்து பார்ப்பாரு. ரைட். அது ஆரம்பத்துல வந்து அவர் ஒவ்வொரு படிநிலையும் முடிச்சுட்டு வாட்டர்ஃபால் மாடல் நீர்வீழ்ச்சி மாதிரியத்துல வந்து அவர் பயனர் வந்து கடைசியா வந்து என்ன செய்வாரு, ரைட் என்ன உங்களை அந்த முடிவு பொருளை வந்து பார்ப்பாரு. அந்த முடிவு பொருள் வந்து பயனர் எதிர்பார்த்த மாதிரியும் இருக்கும், எதிர்பார்க்காத மாதிரியும் இருக்கும். அதுதான் வந்து வாட்டர்ஃபால் மாடல்னு சொல்லுவோம். ஆனா வாட்டர்ஃபால் மாடல்ல நான் பார்த்திருக்கேன் என்னன்னு சொன்னா ஒரு முறைமையில வந்து விருத்தி செஞ்சுட்டு போகும்போது, சரியா, ஒரு முறைமையை வந்து நாம உருவாக்கிட்டு போகும்போது இடையில மாற்றங்கள் செய்வதோ அல்லது நம்ம வேற சில விடயங்களை திருத்துவதோ ரைட் இந்த மாதிரியான விடயங்களை வந்து வாட்டர்ஃபால் மாடல்ல வந்து பயன்படுத்த முடியாது. அப்ப அதனால வந்து மிக சிறிய முறைமைகளுக்கு தான், முறைமை விருத்திக்கு தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். ஆனா ஸ்பைரல் மாடல்ங்கிறது வந்து இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. எப்படின்னு சொன்னா இந்த முறைமை இப்ப வாட்டர்ஃபால் மாடலை பொறுத்த வரைக்கும் வாட்டர்ஃபால் மாடல்ல நம்ம பார்த்திருப்போம். எப்படின்னு சொன்னா இந்த பயனர் வந்து இறுதியா தானே அதுல வெளியீடுகளை பார்ப்பாரு. அப்ப இடையில வந்து பயனர் வந்து முறைமையை யூஸ் பண்ணவே இயலாது. வாட்டர்ஃபால் மாடல்ல வந்து கடைசியா தான் வந்து அவர் யூஸ் பண்ணி பார்ப்பாரு. ஆனா இந்த ஸ்பைரல் மாடலை பொறுத்த வரைக்கும் பயனர் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா இடையிலேயே வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா அவருடைய முறைமையை வந்து பயன்படுத்தலாம். அதாவது இடையில வந்து பயன்படுத்தலாம், மாற்றங்கள் செய்யலாம்.
தேவையான புது புது விடயங்களை வந்து இடையில சேர்த்து கொள்ளலாம், தேவையற்ற விடயங்களை வந்து நீக்கலாம். வழங்க சொல்றது. அப்ப முறைமைகள் வந்து என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். பயனர்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பிளெக்சிபிள்னு சொல்ல என்ன மாதிரின்னு கேட்டா, அவருக்கு வந்து எந்த நேரமும் வந்து பார்க்கலாம், எந்த விடயம் என்றாலும் சேர்க்கலாம், எந்த விடயங்கள் என்றாலும் நீக்கலாம். வழங்க சொல்றது. இந்த மாதிரி வந்து அந்த முறைமை பயனர்களுக்கும் அந்த விருத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கும் இடையில் அடிக்கடி வந்து அந்த தொடர்புகள் இருக்கும். பயனர்களும் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, முறைமை முடியும் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அவங்க வந்து இடையிலே என்ன செய்யலாம், முறைமைகள்ல இருக்கக்கூடிய கூறுகளை வந்து பயன்படுத்தலாம். இதுல வந்து நாம என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த உருவாக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க தானே, இந்த முறைமையை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க தானே, அவர்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, முறைமையினுடைய கூறுகளை வந்து தனியே டெவலப் பண்ணி கடைசியாகவும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப ஒன்று சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப சாதாரணமா நிறைய மென்பொருளை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நமக்கு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்கிறதுக்கு இல்ல, நிறைய விடயங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கும். இப்ப நீங்க சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப்பை நீங்க எடுத்து பார்த்தாலே அதுல வந்து இப்ப நீங்க இப்ப என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு கால் பேசுறதுக்கு என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து கால் பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு விடயம் இருக்கும். அதே நேரம் வந்து நீங்க மெசேஜ் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு விடயங்கள் இருக்கும். அதே நேரம் நீங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்குன்னு சொல்லி சில விடயங்கள் இருக்கும். அதே நேரம் வந்து நீங்க மேலதிகமான பிசினஸ் பர்பஸ் அல்லது உங்களோட செக்யூரிட்டி சம்பந்தமான விடயங்கள் இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் சம்பந்தமான விடயங்கள் இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப குறிப்பிட்ட ஒரு வாட்ஸ்அப்புக்கு உள்ளே வந்து இவ்வளவு விடயங்கள் வந்து இப்ப அதுல சேர்ந்து இருக்குன்னா, இப்ப நிறைய கூறுகள் வந்து சேர்ந்து இருக்கு. அப்ப உருவாக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன செய்வாங்க, சாஃப்ட்வேர்ஸை வந்து அந்த மென்பொருளை டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்ப ஒரு தரம் வந்து ஒவ்வொரு கூறுகளா தனியே டெவலப் பண்ணி கடைசியாகவும் வந்து என்ன செய்யலாம்னா அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க இதுல என்ன யோசிக்கலாம்னு கேட்டா, முதல்ல நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ கால் பேசுறோம் தானே, வாட்ஸ்அப்ல நம்ம கால் பேசுறோம்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அனலைஸ் பண்ணி அதை ப்ரொடக்ட் பண்ணி கடைசியா அதை வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ணி பார்க்கணும் சரியா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. இப்ப அதே நேரம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து இப்ப நீங்க ஸ்டேட்டஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு சரியா பிளான் பண்ணணும். எவ்வளவு நேரம் ஸ்டேட்டஸ், எப்படி அளவு ஸ்டேட்டஸ், எத்தனை எம்பிக்குள்ள அந்த வீடியோஸ் இருக்கணும்னு சொல்லி அதை சரியா பிளான் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதை ப்ராடக்ட் அதை டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னா அது அளிக்கக்கூடிய இந்த ரிவ்யூ வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து அதுல சம்பந்தமான விடயங்களை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். யோசிச்சு அந்த ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சாஃப்ட்வேர்ஸுக்குள்ள வந்து நிறைய கூறுகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கூறுகளுக்கும் ஒவ்வொரு விதமான கோடிங்ஸ் வந்து நம்ம எழுத வேண்டி இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப் என்ன சொன்னா, இப்ப கால் பேசுறதுக்குன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு கோடிங் எழுத வேண்டி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டேட்டஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி சில கோடிங்ஸ் குறிமுறைகள் எழுத வேண்டி இருக்கும். ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி சில குறிமுறைகள் எழுதப்படும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இன்னும் பல ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி இருக்கிறது அந்த வாட்ஸ்அப் கூடிய சாஃப்ட்வேர்ஸ். அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுல வந்து நிறைய பேருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லி நிறைய பேர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஆரம்பத்துல டெவலப் பண்ணக்குள்ள வந்து இந்த ஸ்பைரல் மாடலை யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டா வாட்ஸ்அப்ல அதுல வந்து நம்ம இப்பயும் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல அடிக்கடி வந்து அப்டேட் வருது தானே. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், மாற்றங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து அதுல தேவையற்ற விடயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்பலங்க சொல்றது. இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இது வந்து ஒரு ஸ்பைரல் மாடலுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரலாம். அப்ப ஸ்பைரல் மாடல் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரொம்ப அந்த அபாயகரம் கூடின சரியா ரொம்ப சிக்கலான முறைமைகளை உருவாக்குறதுக்கு வந்து இந்த ஸ்பைரல் மாடலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப செலவு கூடின ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னா, ரொம்ப ஒரு செலவு கூடின ஒரு முறைமையை வந்து உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கும் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த ஸ்பைரல் மாடலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அபாயகரமானது தெரிந்த சிக்கலானது இப்படியான ஒரு முறைமைகளை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த ஸ்பைரல் மாடல்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஏன்னா ஸ்பைரல் மாடல்ல வந்து இந்த ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணக்குள்ள அது இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பகுப்பாய்வு செய்யத்தானே வேணும்.
அதனால இந்த மாதிரி அந்த நிறைய விடயங்கள் வந்து அடங்கின மாதிரி இருக்கு. ரைட். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைரல் மாடலை பத்தி தெரிஞ்சிருக்கு. அந்த வரைபடத்துல இருக்கக்கூடிய சில இந்த ஸ்பைரல் மாடல்ல பாருங்க, இந்த 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கணும். அந்த பகுதிகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் இந்த மாடல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, நம்ம ஒவ்வொரு ஒரு மென்பொருள் ஒரு முறைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போகும்போது அந்த வரைபடமும் என்ன செய்யும் சொன்னா, அது அப்படியே அது பெரிதாகிக்கிட்டே வரும். சாஃப்ட்வேர்ஸை பொறுத்து அது என்ன செய்யும் கேட்டா, இந்த வரைபடமும் என்ன செய்யும் அது பெரிதாகிக்கிட்டே வரும். அந்த மென்பொருளை பொறுத்து, மென்பொருள் வந்து ரொம்ப ஒரு பெரிய சிக்கலான ஒரு பெரிய மென்பொருள்னு சொன்னா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பைரல் மாடல்ல சைஸும் வந்து என்ன செய்யும் பெரிதாகிக்கிட்டே வரும். சின்ன சின்ன மென்பொருட்களை உருவாக்குறதுக்கு, அது சிறிய குறைவான செலவுள்ள மென்பொருட்களை உருவாக்குறதுக்கு வந்து நாம இந்த ஸ்பைரல் மாடலை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். ரைட். இப்போ ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த ஸ்பைரல் மாடல்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ஸை வச்சு ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா? சொல்லுங்க பாபு. ரைட். மற்றவங்க? ரைட். ஓகே. இப்ப நேற்று வராதவங்களும் நீங்க அந்த போன கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இது முறைமையை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கான இந்த சில மாடல்ஸ் இருக்கு, முறைமையை விருத்தி செய்வதற்கான மாடல்ஸ் இருக்கு. இதுக்கு முதல் வந்து வாட்டர்ஃபால் மாடல்ஸ்லன்னு பார்த்தோம். அது சிறிய முறைமைகளுக்கு பொருத்தமானது. இப்ப நாங்க பார்க்கறது வந்து ஸ்பைரல் மாடல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களுடைய நோட்ஸை வந்து நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? இப்ப நல்லா பாருங்க. ஏன்னா இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு வசனங்களும் வந்து ரொம்ப முக்கியமான வசனங்களாக இருக்கும். இது உயர் அபாயம் கொண்ட, சரி பாருங்க, அந்த உயர் அபாயம் கொண்ட பாரி அளவிலான முறைமைகளை வடிவமைக்க பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? ஒரு அபாயகரம் கொண்டன்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம். மக்களுடைய அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸா இருக்கலாம், அல்லது பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸா இருக்கலாம், அல்லது வந்து இந்த போக்குவரத்து கட்டுப்பாடு தெரிந்தானே, அதுகள் அந்த அணு ஆயுத கட்டுப்பாடுகள் அந்த அதுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி அந்த அபாயகரம் கூடின ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் கேட்டா, இந்த ஸ்பைரல் மாடலை வந்து நாம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த சுருளி மாதிரியம் என்பது ஒரு மீள் சுழற்சி விருத்தி செயற்பாடு மற்றும் ஒரு தொடர்ச்சியான நேர்கோட்டு வளர்ச்சி செயல்முறை என்பவற்றின் சேர்மானமாகும். அப்ப இந்த ஸ்பைரல் மாடல்ல வந்து உங்களுக்கு மீள் சுழற்சியும் இருக்கு, அதே நேரம் மற்றும் தொடர்ச்சியான நேர்கோடு. இந்த தொடர்ச்சியான நேர்கோடுன்னு என்ன அர்த்தம் கேட்டா, பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பிளான் பண்றோம், அதுக்கு பிறகு ரிஸ்க் அனலைசிஸ் பண்றோம், அதுக்கு பிறகு ப்ராடக்ட் டெவலப் பண்றோம், அதுக்கு பிறகு வந்து நம்ம எவல்யூஷன் செய்யறோம். அப்ப பாருங்க, அது ஒரு நேர்கோடுல போயிட்டு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட கூரை வந்து நம்ம முடிச்சுட்டு திரும்பி மறுபடியும் நாம என்ன செய்ய போறோம்னு கேட்டா, ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல இன்னொரு பகுதியை டெவலப் பண்ண போறோம்னா அதுக்கு பிளான் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய ரிஸ்கை அனலைஸ் பண்ணணும், எல்லாம் ரிஸ்க் எல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், அதுக்கு பிறகு வந்து எவல்யூஷன்ஸ். பாருங்க, அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டுல போனாலும் சில விடயம் அது மறுபடியும் ஒரு சுழற்சி படிக்குள்ள வருது. என்னன்னு கேட்டா, நம்ம அந்த ஒவ்வொரு கூறுகளாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் உங்களோட சொன்னேன்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸுக்குள்ள வந்து நிறைய பயன்பாடுகள்னு சொல்லுவோம். அதாவது அந்த பயன்பாடுகளை நம்ம என்ன செய்யணும், கூறுகள் இருக்கும். சாஃப்ட்வேர்ஸுக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு போறோம். அந்த சாஃப்ட்வேர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் அல்லது அந்த பகுதிகள் வந்து அதிகரிக்கும் போது அதற்கேற்ற மாதிரி ஸ்பைரல் மாடல்ல சைஸும் வந்து என்ன செய்யணும்னா கூடிக்கிட்டே போகும். ரைட். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. சுருளி மாதிரியமானது அபாயம் கூடிய தேவைப்பாடுகள். பாருங்க, அந்த அபாயம் என்ற சொல் வந்து திரும்ப திரும்ப வருகிறது. முன்னுரிமை அடிப்படையில் முதலில் கண்டறியப்பட்டு அவை முறையாக உருவாக்கப்படும். அப்ப ஸ்பைரல் மாடல்ல வந்து என்ன செய்யப்படும் கேட்டா, முதல்ல வந்து இந்த ரிஸ்கை தான் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த என்ன அந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம உருவாக்கும் போது அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஏனைய தேவைப்பாடுகள் கண்டறியப்பட்டு முன்னர் உருவாக்கப்பட்ட முறைமைகள் என்ன செய்யப்படும்னா உருவாக்கப்படும். அப்ப ஏற்கனவே வந்து அந்த அபாயகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை உருவாக்கினதுக்கு பிறகுதான் மற்ற விடயங்களை வந்து என்ன செய்வாங்க, சேர்த்துக் கொள்வாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு மேலதிகமா இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, மெசேஜ் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா மெசேஜ் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கணும்.
அதே நேரம் அந்த ஆடியோ கால் வீடியோ கால் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப செக்யூரா வச்சுக்கொள்ளணும். அப்ப இதெல்லாம் வந்து அபாயகரம் கூடினது தானே. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா டெவலப் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து மேலதிகமான விடயங்கள், நீங்க ஸ்டிக்கர் அனுப்புறது, சின்ன சின்ன இந்த இதுகள் ஸ்டிக்கர் அனுப்புறது, ஜிப் ஃபைல் அனுப்புறது, இதெல்லாம் வந்து மேலதிகமான விடயங்கள். அதை வந்து பிறகு வந்து சேர்த்துக் கொள்ளலாம். முதல்ல வந்து அந்த முக்கியமா என்னன்னு சொன்னா, இப்ப வாட்ஸ்அப்ங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல உருவாக்கும் போது அவங்க மெயினா வந்து இந்த இன்டர்நெட் கோலுக்காக அதை மெயினா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் மெசேஜுக்காக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் பிக்சர்ஸ், போட்டோஸ் அனுப்புறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கானது தானே. இப்ப இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஆரம்பத்துல நீங்க ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் இப்ப இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஏன்னா அப்ப ஆரம்பத்துல அவங்களுக்கு முக்கியமா மெயினான நோக்கம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல நீங்க 10 வருஷத்துக்கு முதல் போய் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல வந்து இந்த ஸ்டேட்டஸ் போறதெல்லாம் வந்து இருக்க மாட்டாது. ஏன்னா அன்னரம் முக்கியம் வந்து என்ன, அது கால் பேசுறதுக்கு தான் முக்கியமாக இருக்கும். பிக்சர்ஸ் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, மெசேஜ், இதுகளுக்கு தான் முக்கியமா இருந்துச்சு. அப்ப முக்கியமான விடயங்களை முதல்ல உருவாக்கி போட்டு இனி தேவை ஏற்படும் போது மேலதிகமான விடயங்களை வந்து என்ன செய்வாங்க, சேர்த்துக்கிட்டே வருவாங்க. இன்னும் காலம் போக போக வாட்ஸ்அப்ல வந்து புது புது விடயங்களை செஞ்சுட்டு வருவாங்க, சேர்த்துக்கிட்டே வருவாங்க. இவ்வாறு முடிவு பொருளை பெறும் வரை முறைமையானது பல தடவைகள் பின்வரும் கட்டங்களினூடாக மேல் சிலத்தில் செயற்படுத்தப்பட்டிருக்கும். ரைட். ஏன்னா முடிவு பொருள் நான் சொல்லியிருக்கேன், இதுல முடிவு பொருள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கலாம். ஆனா அந்த முடிவு பொருள் கிடைக்கும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடையில வந்து நம்ம அந்த டெவலப் பண்ணக்கூடிய பகுதிகளை வந்து நம்ம என்ன செய்யலாம், எந்தெந்த பகுதிகளை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்து போட்டு நம்மளோட கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப வந்து நாம ஒரு சாஃப்ட்வேர்ஸை வந்து இப்ப நாம ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னு சொன்னா, எனக்கு இந்த ஒரு கடைக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணி தாங்கன்னு கொடுத்துட்டோம்னு சொன்னா, அப்ப நாம என்ன செய்யலாம், நம்மள அந்த ஆர்டர் வந்து அவங்க செய்து முடிக்கும் வரைக்கும் நம்ம காத்திருக்க தேவையில்லை. இடையில போய் நம்ம என்ன செய்யலாம், போய் பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பாருங்க. திட்டமிடல், சரியா, பிளானிங். முதலாவது பகுதி பாருங்க என்னன்னு சொன்னா, ஒரு பிளானிங் இருக்கு தானே. முதலாவது பிளானிங் என்ன அர்த்தம், முறைமையினுடைய குறிக்கோள் மற்றும் தேவைப்பாடுகள் ஆராயப்படும். ஏன்னா எந்த ஒரு முறைமை எடுத்தாலும் கட்டாயம் அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அதே மாதிரி அது தேவைப்பாடுகள் வந்து என்ன செய்யப்படும்னா ஆராயப்படும். தேவைப்பாடுகள் வந்து நீங்க பிறகு படிப்பீங்க, செயல் சார்ந்த தேவைகள், செயல் சாரா தேவைகள்னு சொல்லி அந்த தேவைப்பாடுகள் எல்லாம் இந்த இடத்துல என்ன செய்யப்படும்னா ஆராயப்படும். இரண்டாவது விடயத்தை பாருங்க என்னன்னு சொன்னா, அபாய பகுப்பாய்வு. இதைத்தான் நம்ம சொல்ல மாட்டோம்னா அந்த ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லுவோம். இந்த அபாய பகுப்பாய்வுல பாருங்க, தேவைப்பாடுகள், தடைகள் என்பன நன்றாக ஆராயப்பட்டு அவற்றுக்கான மாற்று வழிகள் மற்றும் அபாய முறைகள் முன்வைக்கப்படும். விளங்க சொல்வது, அப்ப பயனர் வந்து நிறைய தேவைப்பாடுகளை வந்து முன் வச்சிருப்பாரு. அப்ப அந்த தேவைப்பாடுகளுக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும் தானே. அப்ப அந்த லிமிட், அந்த தேவைப்பாடுகளை வந்து அடையாளம் கண்டு கொள்வது, அதற்கான தடைகளை பார்த்து கொள்வாங்க. சரியா, ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம நிறைய தேவைப்பாடுகள் இருந்தாலும் அதுக்கு என்ன தடைகள், என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க, ஆராயக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல ஒரு பிரச்சனைகள், ஒரு தடைகள் ஏற்படும் போது அதற்கான மாற்று வழிகள் என்ன இருக்கும் என்று சொல்லி எல்லாம் அதை என்ன செய்வாங்க, அதுக்கான யோசனைகள் இருக்கும். ரைட். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்ப நிறைய வந்து ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பண பரிமாற்றம் செய்வதற்கு. அதே மாதிரி ஆன்லைன்ஸ், வீடியோ கால்ஸ், சட்டிங்ஸ் சொல்லி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் சொல்லி கட்டாயம் ஒரு மாற்று வழி ஒன்று இருக்கத்தானே வேணும். ஏன்னா இது மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்த விடயங்கள். அப்ப ஏன்னா இந்த ஸ்பைரல் மாடல்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு சிக்கனமான, ஒரு அபாயகரமான முறைமைகளை உருவாக்குறதுக்கு, ஒரு நல்ல ஒரு செலவு கூடின முறைமைகளை உருவாக்குறதுக்கு தானே பயன்படுத்துவாங்க. பாருங்க, இந்த ரிஸ்க் அனலைஸ் பண்றதுக்கு வந்து நிபுணத்துவம் சார் நிபுணர்களின் உதவிகள் தேவைப்படும். ஏன்னா அந்த ரொம்ப எக்ஸ்பர்டான நபர்கள் இருப்பாங்க தானே, அவர்களுடைய உதவிகள் வந்து தேவைப்படும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்குறதுக்கு. ரைட். அவர்களுடைய உதவிகள் இல்லாம நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா நம்ம இஷ்டத்துக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸை வந்து டெவலப் பண்ண முடியாது. ரைட். அடுத்தது வந்து பாருங்கன்னு சொன்னா, உங்களோட மூணாவது பகுதி இருக்கு பாருங்கன்னு சொன்னா, முறைமை விருத்தி மற்றும் பரீட்சித்தல். ரைட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கண்டறியப்பட்ட தேவைப்பாடுகளை கொண்டு முறைமை வந்து விருத்தி செய்யப்படும். சரியா. அப்ப அவங்க
பயனர்களுடைய தேவைகளை அறிஞ்சு போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா முறைமையை வந்து டெவலப் பண்ணுவாங்க, விருத்தி செய்வாங்க. இப்ப விருத்தி செய்யும் போது விருத்தி செய்யப்பட்ட முறைமைகளை வந்து நாம என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணி பார்க்க தானே வேணும், அதாவது பரீட்சிக்கணும். இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம என்னத்துக்கு, என்ன எந்த ஒரு விடயத்தையும் வந்து நம்ம டெவலப் பண்ணினோம்னு சொன்னா அதை நம்ம எப்பயும் வந்து என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் குறைகள் இருக்குமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும், திருத்தணும். அந்த குறைகளை திருத்தி அதை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப எந்த ஒரு குறைகளும் இல்லாம அதை என்ன செய்யணும், நிவர்த்தியாக அதை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பிடல் இருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா மதிப்பிடல் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மதிப்பிடல் என்று என்னது, நிறுவப்பட்ட முறைமை தொடர்பாக வாடிக்கையாளர்களின் அபிப்பிராயம் கருத்துக்கள் பெறப்பட்டு முறைமை வந்து மதிப்பிடப்படும். இப்ப முறைமை வந்து ஃபுல்லா அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. முறைமை வந்து அந்த அதாவது இந்த ஸ்பைரல் மாடலை பொறுத்த வரைக்கும் கடைசியா தான் வந்து வாடிக்கையாளர் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குறிப்பிட்ட முறைமையினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து முறைமை வந்து ஒரு பெரிய முறைமைன்னு சொன்னா, அதாவது ஒரு பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல நிறைய பகுதிகள் இருக்கும். இப்ப அதுல ஒரு பகுதி வந்து டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அப்ப ஓர்டர் தந்த வாடிக்கையாளர் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா அந்த பகுதியை யூஸ் பண்ணி பார்த்து அவருடைய கருத்துக்களை செல்வார். இப்ப நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப நான் என்ன செய்யறேன், வாட்ஸ்அப்ல வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் கோலுக்காக கால்ஸ் சொல்லி ஒரு பகுதி இருக்குத்தானே. அந்த பகுதிக்கு சரியாக வேலை செய்வதற்கு கோடிங் வந்து எழுத வேண்டி இருக்கும். அப்ப சரியா வேலை செய்யறதுக்கு கோடிங் எழுதிட்டாருன்னு சொன்னா அந்த கோடிங் எல்லாம் எழுதி டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிஞ்சு சரியா. அப்ப ஓர்டர் தந்த வாடிக்கையாளர் இருப்பார் தானே, அவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டா யூஸ் பண்ணி பார்ப்பாரு. யூஸ் பண்ணி பார்த்து அவருக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னு சொன்னா ரைட் ஓகேன்னு சொல்லுவாரு. இல்லாட்டி அந்த ஓர்டர் தந்தவர் இருப்பாரு தானே, சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்றது ஓர்டர் தந்த வாடிக்கையாளர் வந்து ஏதாச்சும் மாற்றம் செய்யணும்னா இதை மாத்துங்கன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப கடைசி என்ன செய்வாங்க, நீங்க முறைமையினுடைய ஒவ்வொரு பகுதிகள் உருவாக்கப்படும் போதும் அந்த பகுதிகள் ஒவ்வொன்றையும் என்ன செய்யலாம், அந்த ஓர்டர் தந்து இந்த வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப நாம இந்த ஸ்பைரல் மாடல்ல வந்து திட்டமிடல், அபாய பகுப்பாய்வு, முறைமை விருத்தி மற்றும் பரீட்சித்தல், அதே மாதிரி மதிப்பிடல் போன்ற விடயங்களை வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த ஒரு விடயத்தை பாருங்க, என்னன்னு சொன்னா சுருளி மாதிரியத்தினுடைய நன்மைகளை பார்த்துக்கணும். ஸ்பைரல் மாடல்ல இருக்கக்கூடிய நன்மைகள் பாருங்க. முதலாவது, உயர் அபாயம் கொண்ட பாரிய அளவிலான மிக சிக்கலான முறைமைகளை வடிவமைக்க பொருத்தமானது. ஸ்பைரல் மாடல்ங்கிறது வந்து ரொம்ப அபாயகம் கொண்ட சிக்கலான பெரிய முறைமைகளை வடிவமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விடயமாக இருக்கும். அதே மாதிரி இம்முறைமையின் கீழ் முறைமை அபிவிருத்தியின் இடையில் புதிய தேவைப்பாடுகள் அறிமுகம் செய்யப்பட்டாலும் முறைமை அபிவிருத்தியில் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னு கேட்டா இது ஒரு முறைமையை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில புதுசா ஏதாச்சும் விடயங்களை சேர்க்க வேண்டுமாக இருந்தால் இது முழு முறைமையும் பாதிக்காது. விளங்கா சொல்லுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்களுக்கு புது புது விடயங்களை வந்து எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலும் வந்து நீங்க என்ன செய்யலாம், சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால முழு முறைமைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அந்த அளவுக்கு பிளெக்சிபிள் ஆனதுதான் என்னது ஸ்பைரல் மாடலாக இருக்கும். அதே மாதிரி அபாயகங்களை இலகுவான முறையில் தவிர்க்க முடியும். ஏன்னா இதுக்குள்ளதான் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ரிஸ்க் அனலைசிஸ் சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, அபாய பகுப்பாய்வுன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு மென்பொருள் இருக்கக்கூடிய அபாயகங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இறுதி முடிவு பொருளுக்கு முன்னரே முறைமையின் கூறுகளை வந்து பயன்படுத்த முடியும். அதாவது இப்ப நம்ம வாட்டர்ஃபால் மாடல்ல எப்படி பார்த்தோம், வாடிக்கை அந்த ஓர்டர் தந்த பயனர் இருப்பார் தானே, அவர் வந்து கடைசியா தன் முறைமையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ஸ்பைரல் மாடலை பொறுத்த வரைக்கும் அப்போ அது இல்லை. முறைமையை வந்து அவர் என்ன செய்யலாம், இடையில வந்து எத்தனை தரம் வேணாலும் அவர் என்ன செய்யலாம் பார்க்கலாம், எத்தனை தரம் வேணாலும் பயன்படுத்தலாம். சரியா, அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கிறது தான் இந்த சுருளி மாதிரியமாக இருக்கும். அடுத்தது சுருளி மாதிரியத்தினுடைய தீமைகள் பார்த்தோம்னா இது செலவு கூடிய அபிவிருத்தி மாதிரியமாகும். ஏன்னா இந்த சிறிய முறைமைகளுக்கு வந்து இதெல்லாம் பயன்படுத்த முடியாது. இது வந்து அந்த செலவு கூடிய அந்த ஹை ப்ராஜெக்ட் சரியா அந்த மாதிரியான சிஸ்டங்களை டெவலப் பண்றதுக்கு தான் இதை இந்த ஸ்பைரல் மாடலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அபாயக ஆய்வுக்காக துறைசார் நபர்களின்
தேவை வேண்டப்படுதுன்னா அவர்களின் தங்கி இருக்க வேண்டியிருக்கு. என்ன கேட்டா இதுல அபாய பகுப்பாய்வுன்னு சொல்லி இருக்குதானே. அதனால எக்ஸ்பர்ட்டான நபர்களுடைய உதவி வந்து நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுறதால அவர்கள்ல தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரம் எக்ஸ்பர்ட்டான நபர்களுக்கு வந்து ஏதாச்சும் வேலைன்னு சொல்லி போயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க வரும் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அப்ப அந்த மேக்சிமம் வந்து இது யாருல சில தங்கி இருக்குன்னு கேட்டா அந்த எக்ஸ்பர்ட்டான நபர்கள்லயும் வந்து இது தங்கி இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் சொல்லி நாம டெவலப் பண்ண இயலாது. ஏன்னா இது நிறைய ரிஸ்க் பிரச்சனைகள் இருக்கிறதால எக்ஸ்பர்ட்டான நபர்கள்ட்ட இருந்து நம்ம ஆலோசனைகளை பெற்று சில மாற்று வழிகளையும் பெற்று நம்ம உருவாக்குறது வந்து எல்லாருக்கும் நல்லது. அப்ப அதனால அவங்கள வந்து இது தங்கி இருக்குன்னு எக்ஸ்பர்ட்டான நபர்கள் தங்கி இருக்கு. ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறிய முறைமைகளுக்கு இந்த ஸ்பைரல் மாடலை பயன்படுத்த முடியாதுன்னு. இப்ப நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் அதே மாதிரி அந்த மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கு தானே, ஆன்லைன்ல பண பரிமாற்றங்கள் செய்யுது. பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த பெரிய ப்ராஜெக்டுக்கு தான் இந்த சுருளி மாதிரியம் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சிறிய சிறிய மாதிரியங்களுக்கு இது என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ரைட், ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சுருளி மாதிரியம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு கிளியரா, இல்ல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா கேட்டுக்கொள்ளலாம். ரைட், ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா சுருளி மாதிரியம் தொடர்பாக? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா தெளிவா? ஓகே, ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா, இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வந்து நீங்க கேட்கலாம். இல்ல சார்.